நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் பார்த்திங்கன்னா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட வீடியோ தான். அதுவும் செகண்ட் மேரேஜ், அதாவது 2 திருமணம் யாருக்கு, அப்போ 2 திருமணம் யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஜோதிட விதி என்ன சொல்லப்படுது, ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 7ஆம் பாவகத்தை விட 11ஆம் பாவகம் பலமாக இருந்தால் 2 திருமணம், 11ஆம் பாவகாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் 2 திருமணம். சரிங்களா? அப்போ 7ஆம் வீட்டை விட 11ஆம் பாவகம் பலமாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா 2 திருமணம்னு சொல்கிறாங்க. இது ப்ராக்டிக்கலாக ஒத்து வருதா அப்படின்னா அது இல்லை. எப்படி வருது? இப்போ நம்மளுடைய நான் இப்போ வீடியோஸ் போடுறேன்னா இது என்னுடைய அனுபவத்தின் மூலமாக தான் நான் ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்கிறேன். அப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது ஒருவருக்கு திருமணம் எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் எப்போ நடக்கும்? 7ஆம் இடத்தின் அதிபதியினுடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது, அல்லது சுக்கிரனின் தசாபுத்தி அந்தரம் எப்பெல்லாம் நடக்கும் பொழுது திருமணம் நடக்கும். ஏன்? அந்த காலகட்டம் தான் ஒருவருக்கு தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடிய காலகட்டம். அப்போ அந்த தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆணோடு பெண்ணோட ஆண் இணையக்கூடிய காலகட்டம் அது. அதனால் அந்த காலகட்டத்தை திருமணத்திற்கான காலகட்டம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணி அது திருமணத்திற்கான காலகட்டம்னு டிசைட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ ஜோதிடத்தில் இப்போ லக்னம்னு வச்சுங்க, 7ஆம் இடம் திருமண பாவகம். இந்த 7ஆம் இடத்தின் வழியாக ஒருவருக்கு காதல், காமம், சரிங்களா, திருமணம் எல்லாமே நடக்கும். ரைட். அடுத்தது சுக்கிரன். அப்போ சுக்கிரன் யார்? 2 மற்றும் 9ஆம் அதிபதி. இப்போ சுக்கிரன் இங்கே இருக்கார். இந்த சுக்கிரனும் திருமணத்தை கொடுப்பார். ஏன்? திருமணத்தை கொடுக்கறதுக்கான காரக கிரகம் சுக்கிரன். ஏன் சார் சொன்னாங்க? முதல்ல சுக்கிரன் ஐயா கலஸ்திர காரகன், திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் ஏன் சொன்னாங்க? எல்லாரும் சொன்னதுனால நம்ம ஏற்றுக்கணுமா? சுக்கிரன் இயல்பாகவே அந்த கவர்ச்சியை, இன கவர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம். ஒரு ஆண் பெண்ணை நோக்கி ஈர்ப்பதும் பெண் ஆணை நோக்கி ஈர்க்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு இருக்குது, அந்த கதிர்வீச்சுக்கு இருக்குது. அப்போ அந்த சுக்கிரனை தொடர்பு பெற்ற கிரகங்கள், இப்போ சுக்கிர புத்தியே சுக்கிர தசையே நடக்குது. அப்போ இந்த இன கவர்ச்சி வந்துடும். ஓகேங்களா? அப்போ தான் அந்த காதல் வருது, காமம் வருது. அப்போ அந்த காலகட்டத்திலையும் நீங்கள் திருமணம் செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? ஒருவருக்கு திருமணம் நடக்கணும்னா 7ஆம் இடத்து அதிபதியினுடைய தசாபுத்தி அந்தரம் அல்லது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். அடுத்தது சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரம் அல்லது சுக்கிரனின் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள், இதெல்லாம் திருமணத்தை நடத்தும். சரிங்களா? இப்போ 2 திருமணத்திற்கு வருவோம். இப்போ 2 திருமணம் வரும் பொழுது, சரிங்களா, 2 திருமணம் என்பது 7ஆம் இடத்தின் அதிபதியை விட 11ஆம் அதிபதி பலமாக இருக்கிறார் அப்படின்னா 2 திருமணமா? அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், விருச்சிக லக்னம், சுக்கிரன் இங்கே நிற்கிறார், சூரியன், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். நான் ஒரு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் போடுறேன். ஓகேங்களா? புதன் பலமாக நிற்கிறார், சனி, செவ்வாய், குரு. ஓகேங்களா? ராகு ஏதோ விட்டுருங்க, நான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி யார்? சுக்கிரன் 7ஆம் இடத்துல பலமாக நிற்கிறார், குருவினுடைய பார்வையும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல 11ஆம் அதிபதி புதன், அவரும் ஆட்சியாக நிற்கிறார். 11ஆம் இடத்திற்கு சனி, செவ்வாய். இப்போ இந்த காம்பினேஷன்ஸில் சுக்கிரன் 7ஆம் அதிபதியாக இருந்து 7ஆம் அதிபதி தசை, இங்கே 7ஆம் அதிபதி புத்தி வந்துச்சுன்னா கூட ஓகே, தசை வந்துருச்சுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும்? சுக்கிரனுடைய திசை 20 வருடங்கள் போகுது. இப்போ 20 வருடங்களில் சுக்கிரனுடைய காரக ஆதிபத்தியம் வேலை செஞ்சாகணும். அப்போ சுக்கிரனுடைய காரகம் என்ன? இந்த போல் காமம், காதல், அந்த ஒரு இன கவர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ அந்த 20 வருடத்திலையும் இருக்கும், ஆனால் அந்த புத்திக்குள்ளே கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். சரிங்களா? அப்போ சுக்கிரனுடைய தொடர்பு பெற்ற புத்திகள் மறுபடியும் அந்த கவர்ச்சி, சுக்கிரனை தொடர்பு பெற்ற புத்திகள் கண்டிப்பாக மறுபடியும் சுக்கிரனுடைய காரகத்தில் ஆளுமை செலுத்தும். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக அந்த சுக்கிரனை தொடர்பு பெற்ற புத்தியிலையும் அந்த இனக்கவர்ச்சி, காதல், காமம் அப்படிங்கிற தாம்பத்தியம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது சுக்கிரனுடைய தசாபுத்தி வரும் பட்சத்தில் திருமணத்தை கொடுக்குது. சரிங்களா? இப்போ
2 திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னா இதே சுக்கிர தசை சுக்கிர புத்தி நடக்கும் பொழுது, சரிங்களா, அதில் சம்திங் உங்களுக்கு சுக்கிரனின் மேலே கோச்சாரத்தில் சனி போகிறார் அல்லது புதன் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் புதன் இந்த ஜாதகத்திற்கு 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி கண்டிப்பாக போணுச்சுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் கொடுக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஜோதிடத்தில் பலன் எடுப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு தகவலும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டே வரேன். அப்போ இந்த ஜாதகத்தில் கோச்சாரத்தில் சனி போனாலோ புதன் போனாலோ ராகு கேதுக்கள் போனாலோ அந்த நேரத்தில் சுக்கிர தசை சுக்கிர புத்தின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்தில் திருமணம் நடந்து திருமணத்தில் பிரச்சனையாகி இது டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது அதே நேரத்தில் சுக்கிர தசை சுக்கிர புத்தி குருவினுடைய அந்தரம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் குருவினுடைய கோச்சாரத்தின் மேலே சனி ராகு கேது அல்லது புதன், இப்போ இந்த 4 கிரகங்களும் இந்த குருவின் மேலே போனாலும் இந்த குரு டிஸ்டர்ப் ஆவார். யார் இந்த குரு? 2ஆம் அதிபதி, குடும்பாதிபதி. இப்போ இந்த குடும்பாதிபதி டிஸ்டர்ப் பண்ணாலும் குடும்பம் பிரிவு, சுக்கிரன் டிஸ்டர்ப் பண்ணாலும் கணவன் மனைவி பிரிவு. இப்போ இந்த இடத்துல இந்த பிரிவுங்கிறது டைவர்ஸ் வரைக்கும் போகும். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல போணுச்சுன்னா கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிடுது. ஓகே, ரைட். சரி, இது முடிஞ்சிருச்சிங்களா? சரி, இப்போ திருமணம், முதல் திருமணம் முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்கா? 11ஆம் அதிபதி புதன் ஆட்சியாக நிற்கிறார். 11ஆம் இடத்துல சனி செவ்வாய். இப்போ நான் இந்த 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி ஆட்சி இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் இவருக்கு 2ஆம் திருமணமும் நடக்கும். எப்போ நடக்கும்? சுக்கிர தசை சுக்கிர புத்தி முடிஞ்சு சூரிய புத்திக்கு வருது. சூரியன் உங்களுக்கு சுக்கிரன் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறார். சரி, சுக்கிர புத்தியில் விட்டுருங்க. சந்திர புத்தி, சந்திரன் உங்களுக்கு பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக சூரிய புத்தியிலையோ சந்திர புத்தியிலையோ எகைன் மறுபடியும் சுக்கிரனுடைய தொடர்பு வருது. சரிங்களா? இப்போ அந்த டயத்தில் என்ன இருக்கும்? லக்னம், சுக்கிரன், சந்திரன், சூரியன். இதுவும் சுக்கிரன் சாரம், இதுவும் சுக்கிரன் சாரம். அப்போ சுக்கிரனுடைய தொடர்பு வந்துருச்சா? அப்போ சுக்கிரன் மறுபடியும் 7ஆம் இடத்தினுடைய வேலையை கண்டிப்பாக தரணும். இயல்பாகவே அவர் 7ஆம் அதிபதி. அப்போ கண்டிப்பாக காதல், காமம், தாம்பத்தியம், அப்போ 2வது திருமணத்திற்கு தள்ளப்படும். இப்போ இந்த இடத்துல 11ஆம் அதிபதியாக 2வது திருமணத்தை கொடுக்குது? இல்லை, 7ஆம் அதிபதியே கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த ஜாதகத்திற்கு 7ஆம் அதிபதி பலம் கெட்டு போனாலும் முதல் தடவையாக 7ஆம் அதிபதி பலமாக இருக்குது, திருமணத்தை கொடுத்துரு. 11ஆம் அதிபதி கெட்டு போயிடுச்சு, இருந்தாலும் 2வது திருமணத்தை கொடுக்குது. இந்த இடத்துல புதன் இல்லைன்னு வச்சுங்களேன். புதன் இங்கேயே உட்காந்துருக்கார். இங்கே ஒரு உங்களுக்கு விதிப்படி சூரியன் சுக்கிரன் புதன் முக்கூட்டு கிரகங்கள். புதன் இவ்வளோ தூரத்துக்கு வராது. சப்போஸ் புதன் இங்கே இருந்து ராகுவோடு இணைஞ்சிச்சா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லது புதன் இங்கே உட்காந்துருக்கார், ராகுவோடு இணைஞ்சிட்டார், நீச்சமாயிடுச்சின்னு வச்சுங்களேன். புதன் நீச்சமாகி ராகுவோடு இணைஞ்சிட்டார். ஓகேவா? இப்படி வச்சுங்க. இங்கே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல புதன் ராகுவோடு இணைஞ்சிட்டார், சுத்தமாக போயிடுச்சு. ஆனாலும் 2 திருமணத்தை கொடுக்கும். எதனால்? 7ஆம் இடத்தின் வழியாக. நல்லா புரிஞ்சுக்கணும். திருமணம் இப்படி தான் நடக்கும். அது முதல் திருமணம், 2வது திருமணம், 3வது திருமணம், எல்லாத்திற்கும் தாம்பத்தியம் அப்படிங்கிறது 7ஆம் வீட்டின் வழியாக. 7ஆம் இடங்கிறது உங்களுடைய பேர். ஓகேவா? அந்த பேரின் மூலமாக உங்களுக்கு தாம்பத்தியம் அப்படிங்கிறது நடக்கணும். அப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது 7க்கு திரிகோணம், 5ஆம் வீடு அப்படிங்கிறதுனால 11ஆம் இடத்தை எடுக்கிறோம். 11ஆம் இடம் கெட்டு போனாலும் 7ஆம் இடத்தினோட தொடர்பு பெற்றுருந்துச்சுன்னா அது 2 திருமணம் 3 திருமணம் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த ஜாதகருக்கு சுக்கிரனுடைய சுக்கிர புத்தி வரும்போது இப்போ நான் கோச்சாரத்தின் அடிப்படையில் கெட்டு போகுது. அப்போ டைவர்ஸ் வருதுன்னு வச்சுங்க. அடுத்து சூரிய புத்தி சந்திர புத்தி வரும்பொழுது மறுபடியும் திருமணம், 2வது திருமணம் கொடுக்குது. இங்கே 11ஆம் அதிபதி கெட்டு போனாலும் 2வது திருமணத்தை கொடுக்குறார். புரியுதுங்களா? ரைட். இதில் இன்னொரு விஷயத்தை கேட்டுங்க. இப்போ இதே லக்னம், 7ஆம் இடத்துல சனி செவ்வாய், லக்னத்தில் புதன், 2ஆம் இடத்துல சனி செவ்வாய், இப்படி வச்சுங்க. இப்போ இந்த ஜாதகருக்கு முதல் திருமணமும் பிரச்சனை கொடுக்கும், 2வது திருமணமும் பிரச்சனை கொடுக்கும். ஏன்? 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய், 7ஆம் அதிபதி பலமாயிட்டார், கண்டிப்பாக ப்ராப்ளம். திருமணம் தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். திருமணம் ஆனிச்சுன்னா பிரச்சனை கொடுக்கும். சரி, 2வது திருமணம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தின் அதிபதி புதன், அதுக்கு சனி செவ்வாய் பார்வை, புதன் ஸ்தானபலம் மறுபடியும் இழக்கிறார். இப்போ 11ஆம் இடத்தினுடைய வேலையும் புதன் அடி வாங்குறார். அப்படியே இருந்தாலும்
இங்கே சனியினுடைய பார்வை 10ஆம் வீட்டுக்கு விழுது, அதுவும் அடி வாங்குது. அப்போ இவருக்கு 2 திருமணம், ஒரு திருமணம் நடக்கிறதே பெரிய விஷயம். சரிங்களா? சப்போஸ் புதன் இங்கேயே உக்காந்துருக்கார், இந்த சனியினுடைய பார்வை ஒரே டிகிரியில் வந்துருச்சுன்னு வச்சுங்க. சரிங்களா? சனி 10 டிகிரி, இதுவும் 10 டிகிரி இப்படி இருந்துச்சுன்னா இதுவும் 2 திருமணமும் பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? இப்போ இரண்டாவது திருமணத்தை சொல்லக்கூடிய புதன் ஆட்சியாக நிற்கிறாரே, அப்போ 2வது திருமணம் நடக்குமானா சனியினுடைய தொடர்பு 2வது திருமணத்தை தடை செய்யும் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிடணும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஜாதகத்தில் 2 திருமணத்திற்கு இங்கே 7ஆம் அதிபதியோட 11ஆம் அதிபதி பலம்தான், ஆனால் 2வது திருமணத்தையும் தடை செய்யும், 2வது திருமணத்தின் மூலமாக பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் ஒளிஞ்சிருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் ஒரு ஜாதகத்தில் 2 திருமணம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா காதல், காமம், தாம்பத்தியம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் திருமணமே டிசைட் பண்ணப்படுகிறது. அப்போ அந்த திருமணம் முதல் திருமணமா, 2வது திருமணமா, 3வது திருமணமா எதுவாக இருந்தாலும் இந்த 7ஆம் இடத்தோட தொடர்பு பெறணும் அல்லது 11ஆம் இடத்தோடு தொடர்பு பெறணும். இங்கே 11ஆம் இடம் கெட்டு போனாலும் 2வது திருமணத்திற்கான வாய்ப்பு நடந்திருக்குது. ஜாதகங்கள் பார்த்துருக்கோம். நான் உங்களுக்கு அந்த ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணல, அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை உங்களுக்கு ஒரு சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்தேன். சரிங்களா? ஸோ இது போன்ற அமைப்புகள் இருந்தாலும் 2 திருமணத்திற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறத ஒரு ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த புரியணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். இது போன்ற அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. ஸோ 11ஆம் இடம் கெட்டு போச்சு, முதல் திருமணம் பாதிப்பாயிடுச்சு, ஆனால் 7ஆம் அதிபதி ஓரளவுக்கு பலமாக நிற்கிது, 2வது திருமணம் முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகிடுச்சு, 11ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு சார், 2வது திருமணம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, பயப்படாதீங்க. 7ஆம் அதிபதி பலமாக நிற்கிதா, 2 கண்ணில் ஒரு கண்ணாக தெளிவாக நிற்கிது, கன்ஃபார்மாக 2வது திருமணத்திற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் என்ன, அந்த 7ஆம் அதிபதியை தொடர்பு பெற்ற கிரகங்களினுடைய தசாபுத்தி வரணும், வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக இன்னொரு மேரேஜ் உண்டு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு ஸோ இந்த வீடியோவை நிப்பாட்டுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.